தெரியுமா? சித்தி செல்வியின் தேர்தல் மனுவை நிராகரித்தது தேர்தல் ஆணையம். அதனால் சித்தி செல்வி தனது ஆதரவாளர்களுடன் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டார், போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டத்தில் ஷட்டர் விவசாயி சுவாமிநாதன் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட மீதி போராளிஸ் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் கமெண்டில் பதிவிடவும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த மாணவி ஸ்ரீமதி தாயாரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீமதியின் தாயார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். என்ன நடக்கிறது அங்கு? களம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய 21ஆம் தேதியோட அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் 64 வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. இதுல மனு தாக்கல் செஞ்சவங்க மொத்தம் 57 பேர். ஒரு சில பேர் 2-3 மனுக்கெல்லாம் தாக்கல் செஞ்சிருக்காங்க முக்கிய அரசியல் கட்சிகள். இந்நிலையில இன்று வேட்புமனு பரிசீலனை விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலர் தேர்தல் நடத்துவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இன்று வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள், அவங்க பிரதிநிதிகள் அத்தனை பேருமே கலந்துட்டாங்க. இன்று 35 மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சரியா பில்லா பண்ணல, முக்கிய ஆவணங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லி 35 பேர் மனுக்கள் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. 29 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இதுல திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி முக்கிய வேட்பாளர்களோட மனுக்கள்லாம் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா, இதுல சுயேட்சை வேட்பாளர்கள், முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸ்ரீமதியோட தாய், இவங்க வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி போடுறதுக்காக மனுக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இசக்கி முத்து, கோவிந்தராஜன் இன்னும் ஏராளமான மாற்றுத்திறனாளி ஒருத்தரும் அதுல இடம்பெற்றிருந்தாங்க. இவங்களோட வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. உடனடியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதனை எதிர்த்து இவங்க அந்த வட்டாட்சியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தங்களோட மனுக்கள் இது வந்து வாலண்டியா வேண்டும் என்று இதை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்றது இவங்களோட குற்றச்சாட்டு. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. உங்களோட இங்க கொடுத்த வேட்புமனுல ஏராளமான குறைபாடுகள், வைக்க வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் இல்ல, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்கோம், நாங்க நேர்மையா தேர்வு நடத்தணும் சொன்னதுக்கு அப்புறம் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அங்கிருந்து தற்போது கலந்து போறாங்க. இந்த சம்பவம் தான் விக்கிரவாண்டி தாலுக்கால வந்து பரபரப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.